ओम श्री कृष्णाय परमात्मने नमः। एवं परंपरा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परन्तप। भगवान श्री कृष्णர் அர்ஜுனனுக்கு இந்த யோகத்தை, அதாவது இந்த ஆன்மீக வாழ்க்கை முறையை தான் முதலில் சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன் என்று சொன்னார். சூரிய பகவான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார்னு சென்ற ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்கிறார்னா, அந்த யோகம், பகவத்கீதையில் சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த ஆன்மீக உண்மைகள் இவை ராஜ ரிஷிகளால் அறியப்பட்டிருந்தன. பரம்பரையாக ராஜ ரிஷிகள் இதனை அறிந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். பகவான் அர்ஜுனனை ஹே பரந்தப என்று அழைக்கிறார். பரந்தப என்று சொன்னால் எதிரிகளை வாட்டக்கூடியவனே அர்ஜுனா, இதை கேள். ஏவம் இவ்வாறு பரம்பரா பிராப்தம், பரம்பரையாக குருவிடமிருந்து சீடருக்கு இப்படி வந்த இந்த யோகமானது ராஜர்ஷயோ விதுகு, ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். ராஜ ரிஷினா யாரு? யார் அரசராகவும் இருக்கிறாரோ ரிஷியாகவும் இருக்கிறாரோ அவருக்கு ராஜ ரிஷி என்று பெயர். இப்ப ராஜ ரிஷி அப்படின்னு சொன்னா ஜனகரை சொல்லுவாங்க. அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், அதே நேரத்துல ஆன்மீக தத்துவ உண்மைகளை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள், தெளிந்தவர்கள், அந்த தெளிந்த மெய்யறிவோடு நாட்டை ஆளக்கூடியவர்கள். ரிஷி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு உயர்ந்த வார்த்தை. திருவள்ளுவருடைய மொழியில சொல்லணும், நிறைமொழி மாந்தர். அதுதான் திருவள்ளுவர் ரிஷிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெயர், நிறைமொழி மாந்தர். உள்ளத்தின் நிறைவினால் தோன்றுகின்ற மொழியை உடையவர்கள். ரிஷதி ஜானாதி இதி ரிஷிஹி. அவர்கள் ரிஷினா சாதாரண ஆள் இல்லை. அவர்களுக்கெல்லாம் மிகுந்த புலனடக்கம் இருக்கும். அவர்கள் தவ வாழ்க்கை மேற்கொண்டிருப்பார்கள். பரம்பொருளிலேயே மனதை வைத்திருப்பார்கள். அதனாலதான் வேத மந்திரங்கள்லாம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டன. வேத மந்திரங்களை கண்டு உணரக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. அதாவது மனதை எவ்வளவு தூரம் ஒருமுகப்படுத்தினால், அப்படிப்பட்ட அதாவது டியூன் பண்றோம்னு சொல்றோன்னே அந்த மாதிரி செய்து அவர்கள் உயர்ந்த உண்மைகளை கண்டு உணர்ந்து உலகிற்கு வழங்கினார்கள். மந்திர திரஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ரிஷிகள் வேதகால ரிஷிகள். இங்க என்ன சொல்றார்? ராஜ ரிஷிகள். இந்த உண்மையை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆனா இந்த உலகத்துல என்ன ஆச்சுன்னா, சஹ யோக, அந்த யோகமானது மகதா காலேன, காலம் செல்ல செல்ல எப்பொழுதுமே என்ன பார்க்கிறோம், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை போகும் பொழுது அந்த காலகட்டத்திற்குரிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாகி விடுகின்றன. ப்ரையாரிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப என்னன்னா, இது போன்ற உயர்ந்த விஷயங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. புலனின்ப நாட்டம் அதிகரிக்கிறது. பொதுவா பகவான் சொல்லக்கூடிய ஒரு அப்சர்வேஷன், ஒரு பார்வை என்ன அப்படின்னா, காலம் செல்ல 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 என்னன்னா புலனின்ப நாட்டம் அதிகரிக்கும், புறநோக்கு அதிகரிக்கும். மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தவ வாழ்க்கையிலும் புலநடக்கத்திலும் ஈடுபாடு இருக்காது. இது என்ன போக 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 குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த பகவான் இங்கு சொல்கிறார். நஷ்டகனா முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லல. இதை கடைபிடிப்பவர்கள் குறைந்து விட்டார்கள், எண்ணிக்கையில் குறைந்து விட்டார்கள். முன்னாடி ஊர்ல எல்லாருமே அதை கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். காலம் போக 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 என்னாச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு புலனின்ப நாட்டம் அதிகமாகிவிட்டது. யாரு? அரசர்களுக்கும் சரி, ஆள்பவர்களுக்கு, அந்தணர்கள், எல்லாருக்கும் தான். அப்ப இந்த வாழ்க்கையை விட்டுட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா, பொருளின்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது பின்னாடி போயிடுறோம் இல்லையா? அப்ப இந்த அருள் நாட்டம், இந்த தர்ம விஷயங்கள், தத்துவ விஷயங்கள், இதை கற்கின்ற, இதை கடைபிடிக்கின்ற ஒரு பரம்பரை, ஒரு சம்பிரதாயம் குறைந்து கொண்டே போகிறது. இது முற்றிலும் இல்லாமல் போகாது. சனாதன தர்மம் அப்படின்னா என்ன? யாண்டும் இருக்கக்கூடிய தர்மம். இது ஒரு நாளும் அழியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இதை கடைபிடிப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் எண்ணிக்கையில் குறைந்து விட்டார்கள். இந்த விஷயத்தை பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஆக இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்ன? இந்த யோகமானது பரம்பரையாக இது வந்து கொண்டே இருந்தது. ராஜ ரிஷிகள் இதை அறிந்திருந்தார்கள். ஆனா காலப்போக்கில் என்னாச்சுன்னா, மக்களுக்கு புலனின்ப நாட்டம் அதிகரித்ததால் இதை கடைபிடிப்பவர்கள் குறைந்து போய்விட்டார்கள், எண்ணிக்கையில் குறைந்து விட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.